அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறேங்க. பேங்க் ஸ்கீம் ஃபார் மந்த்லி இன்கம், அதாவது மாதம் மாதம் வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான ஒரு பேங்க் ஸ்கீமு, அதுவும் எஸ்பிஐயோடைய ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். எஸ்பிஐ ஆனுவிட்டி டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலேயே த பெஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக இந்த பேங்க் ஸ்கீம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மாதம் மாதம் எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற மாதிரி வருமானம் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வருமானம் வந்துடும். நீங்கள் அதை எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா செலவு பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ ரெகுலர் இன்கம் ஃபார் தி லாங் டேர்ம், ஒரு லாங் டியூரேஷனுக்கு எனக்கு ரெகுலர் இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு 10 வருஷத்துக்கெல்லாம் எனக்கு மாதம் மாதம் வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வரும். அதே போல் லோ ரிஸ்க் இருக்கக்கூடியதாக இருக்கணும், அதாவது எனக்கு பெரிய ரிஸ்கெல்லாம் இருக்கக்கூடாது, ரிஸ்க் கம்மியாக இருக்கணும்னா எஸ்பிஐ அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சது தான், நல்ல பேங்க்கு, உங்களுக்கு லோ ரிஸ்க் இருக்கக்கூடியது. அதே போல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் தான் இதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியன் ரெசிடென்ட்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள் அத்தனை பேருமே எலிஜிபிள். ரெண்டாவது மைனர்ஸ், அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஆனுவிட்டி டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது மாதம் உங்களுக்கு இன்கம் வரக்கூடிய ஒரு பேங்க் டெபாசிட் ஸ்கீமில் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் முக்கியமான விஷயம். மூணாவது முக்கியமாக சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு தொகை இருக்குது, ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டு வச்சுட்டு எனக்கு மாதம் அதிலிருந்து வட்டியோட வரணும் வருமானம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ஆர்ஐக்கு இந்த ஸ்கீம் அலௌடு கிடையாதுங்க. ஒன்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே இந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டியாக இருக்குது. டெபாசிட் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 1000 ரூபாய், மேக்ஸிமம் நோ லிமிட். நீங்கள் கோடி கணக்கில் வேணாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தாராளமாக உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா மாதம் அதிலிருந்து உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடியதாக இருக்கும். எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எஸ்பிஐ பிரான்ச்சுக்கோ அல்லது யோனோ ஆப்பை ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம், அல்லது நெட் பேங்கிங் இருந்தாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் யோனோ ஆப்பு நெட் பேங்கிங்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆப்புக்குள்ளே போயிட்டு டெபாசிட்னு இருக்கும், அதில் எஸ்பிஐ ஆனுவிட்டி டெபாசிட் ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது எஸ்பிஐ பிரான்ச்சுக்கு போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் சொல்லி, அதாவது மாதம் எனக்கு வருமானம் வர்ற மாதிரியான ஒரு டெபாசிட் ஸ்கீமில் போடணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அந்த ஆனுவிட்டி இன்கம் ஸ்கீம் தான் போட்டு கொடுப்பாங்க. அடுத்து இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு கம்பல்சரி வேணும். இது இல்லாமல் உங்களுக்கு டெபாசிட் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ண முடியாது பிரான்ச்சுக்கு போகிறீங்கன்னா. அதே போல் ஓட்டர் ஐடி, இபி பில் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வேணும். ஸோ என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு நான் கிளியராக சொல்லிட்டேன். மாத வருமானம் வரணும் எனக்கு பேங்க்லேருந்து அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அருமையான ஸ்கீம். அடுத்து முக்கியமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஒவ்வொரு டென்யூருக்கும் ஜென்ரலாகவே எஸ்பிஐயில் இப்போது மே மாதத்துக்கு அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1 இயர்லேருந்து 2 இயர்க்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.80% இருக்குது, சீனியர் சிட்டிசனுக்கு 7.30% இருக்குது. அதுவே 2 இயர்லேருந்து 3 இயர்க்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% இருக்கும். அதாவது 0.50% சீனியர் சிட்டிசனுக்கு ஜாஸ்தி. அதுவே 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 6.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்துட்டிங்கன்னா 7.25% இருக்கும். அதுவே 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 6.5% ஜென்ரல் சிட்டிசனுக்கு இருக்கும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 7.50% இருக்கும். 1%, அதாவது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் சீனியர் சிட்டிசனுக்கு 1% அப்படியே ஜாஸ்தியாக இருக்குது. எஸ்பிஐ ஆனுவிட்டி டெபாசிட் டென்யூர் என்னென்ன காலகட்டங்கள் இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த எஸ்பிஐ ஆனுவிட்டி டெபாசிட் ஸ்கீமில் எவ்வளோ காலகட்டத்துக்கு போட்டுக்க முடியும்னா 4 ஆப்ஷன் தான். 1 3 வருஷம், அல்லது 5 வருஷம், அல்லது 7 வருஷம், அல்லது 10 வருஷம். இப்போ நீங்கள் 10 வருஷத்துக்கு போடுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கிற பட்சத்தில் 6.5% வட்டி இருக்கும். அதுவே சீனியர் சிட்டிசனாக இருக்கிற பட்சத்தில் 7.5% இருக்கும். இதுவே 5 வருஷம் போடுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.75% இருக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.25% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது ஜென்ரல் சிட்டிசனுக்கு, இது பார்த்துட்டிங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒவ்வொரு டென்யூருக்குமே. ஸோ 1 3 வருஷம் அல்லது 5 வருஷம், இல்லை 7 அல்லது 10 இப்படின்னு சொல்லிட்டு இந்த டென்யூரை மட்டும்தான் நீங்கள்
சூஸ் பண்ண முடியும். வேறு 2 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு மிடில் வந்து சூஸ் பண்ண முடியாது ஆனுவிட்டி டெபாசிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். அதே போல் ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்க முடியுங்க. பட் ஆனால் அதுக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் டிமைஸ், அதாவது வந்து இமீடியட்டாக டெபாசிட் பண்ணியிருக்கிறவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் மட்டும்தான் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அப்படிங்கிறது பண்ண முடியும், மற்றபடி பண்ண முடியாது. ஆனால் இந்த டெபாசிட் மேலே லோன் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கிக்க முடியும். அதாவது நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்கன்னா 7.5 லட்ச ரூபா, அதாவது 75%னா 7.5 லட்சம் வரும் இல்லைங்களா, அந்த அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த ஸ்பெஷல் கேசஸில் தான் உங்களுக்கு லோனும் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த ரீசன் நீங்கள் வந்து சொன்னால் மட்டும்தான் இந்த எஃப்டி மேலே வந்து உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஏன்னா இது மந்த்லி இன்கம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வட்டி கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து மாதம் மாதம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதனால தான் லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ஸ்பெஷல் கேஸில் மட்டும்தான் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அதாவது வந்து எப்படி இதில் வந்து மாதம் மாதம் நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறீங்களோ ஒரு பல்காக நீங்கள் கொண்டு போய் கட்டுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுக்கலாமே எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் பல்காக ஒரே டைமில் கட்டிடுவீங்க. அது மேலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க 3 மாதத்துக்கு இருக்கா, அதாவது வருஷத்தில் 4 டைம் குவார்டர்லி வந்து காம்பவுண்டிங் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க. அப்போது 10 லட்ச ரூபாய் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் போடுறீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கோங்க. அப்போ 5 வருஷமே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த மொத்த அமௌண்ட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதை அப்படியே பிரிச்சுருவாங்க. 5 வருஷத்துக்கு 60 மாதம் வரும் இல்லைங்களா, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து உங்களுக்கு அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு அப்புறம் பிரின்சிபலோட கொஞ்சம் அமௌண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. மந்த்லி பே அவுட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது இல்லைங்களா, அது அண்டு பிரின்சிபல் இது ரெண்டையுமே வந்துட்டு ஒரு ஃபுல் பீரியடு கால்குலேட் பண்ணி அப்போ மாதம் மாதம் கொடுத்தா எவ்வளோ வரும்னு சொல்லி கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 10 லட்ச ரூபாய் பிரின்சிபல் அமௌண்ட் நீங்கள் கொண்டு போய் கட்டுறீங்க, 5 வருஷம் லாக் பண்ணுறீங்க. சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.25% இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நார்மலாக வந்துட்டு ஃபார்முலா இருக்கும் இல்லைங்களா, அதில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு 14,32,364 ரூபா வருது. உங்களுக்கு 5 வருஷத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஆனுவிட்டி ஸ்கீமில் போடுறப்போ இதில் மந்த்லி ஆனுவிட்டி பேமெண்ட் அப்படிங்கிறது 19,919 ரூபா தான் வருது. ஆனால் ஆக்சுவலி 14,32,000 நீங்கள் 60ஆல் டிவைட் பண்ணீங்க, அதாவது 60 அப்படிங்கிறது 5 வருஷம் 12 மாதம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 60 மாதம் வரும். ஸோ அதால் டிவைட் பண்ணால் 20,000க்கு மேலே தான் வரும். பட் ஆனால் உங்களுக்கு டிடிஎஸ் எல்லாம் பிடிப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பிடிச்சது போக மந்த்லி ஆனுவிட்டி பேமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 19,919 ரூபா தான் வரும். ஸோ இதில் டிடிஎஸ் பிடிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கிறாங்க. ஸோ டிடிஎஸ் பிடிச்சது போக தான் உங்களுக்கு வந்து மிச்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது வரும். டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு எகெயின் சேம் கண்டிஷன் தான். அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே வருதுன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 50,000க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது அப்படின்னா டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. பட் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அது எவ்வளோ கட்டுனா மாதம் மாதம் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 5 லட்ச ரூபா பல்காக கொண்டு போய் கட்டுறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு லாக் பண்ணுறீங்க. மந்த்லி பேமெண்ட்டு டிடிஎஸ் டிடக்ஷன் போக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.25% இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ மாதம் மாதம் வரும்னு தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ 5 லட்ச ரூபா கட்டுறப்போ மந்த்லி இன்கமும் உங்களுக்கு 9,959 ரூபா வரும். அதுவே 10 லட்ச ரூபா கட்டுறப்போ 19,919 ரூபா வரும். 15 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு மாதம் மாதம் 29,879 ரூபா வரும். அதுவே 20 லட்சம் கட்டுறப்போ உங்களுக்கு மாதம் மாதம் 39,838 ரூபா, கிட்டத்தட்ட 40,000 ரூபா பக்கமாக வருது. அதுவே 25 லட்சம் நீங்கள் கட்டுறீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு 50,000 ரூபா பக்கமாக, அதாவது 49,798 ரூபா உங்களுக்கு மாதம் வருமானமாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு கட்டினா எவ்வளோ உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரும் மாதம் மாதம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கேல்குலேஷன். இதுவே இந்த 25 லட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வருஷத்துக்கு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு குறைஞ்சிக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் சேர்ந்து வர்றங்காட்டிக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டு தான் வரும். ஸோ ஒரு ஐடியாக்காக தான் நான் இது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்பிஐ ஆனுவிட்டி இன்கம் கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தாராளமாக வந்து வருது. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்ட போகிறீங்களோ அதை எப்படி எவ்வளோ டென்யூருக்கு போட்டால் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடு வரும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளோ வரும்னு கொடுத்துருவாங்க. நெட்லேயே இருக்குது, நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். பட் ஒரு ஐடியாக்காக தான் நான் இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. எஸ்பிஐயோட ஆனுவிட்டி ஸ்கீமில் வந்து
இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய டெபாசிட்டை சேஃபாக வச்சுக்கிட்டு அதே சமயம் உங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் வர்றதையும் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். மந்த்லி இன்கமாக எனக்கு பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கீம். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.